அதாவது ஜோதிடத்துல ராகு கேதுக்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா வேற்று மதங்களை குறிக்கும். ராகு முஸ்லிம்ஸை குறிக்கும், கேது கிறிஸ்டின்ஸை குறிக்கும். ஏன் ராகு முஸ்லிம்ஸை குறிக்குது அப்படின்னா, ஒரு விஷயத்தை மெருகேற்றுறது, ஒரு விஷயத்தை லக்ஸுரியா பண்ணக்கூடிய விஷயங்கள் ராகு. அப்ப ஒரு முஸ்லீம் என்ன பாத்தீங்கன்னா நல்லா பட்டு துணி உடுத்திப்பாங்க, சென்ட் அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி தன்னை பெரிதுபடுத்திக் கொள்றது அப்படின்றது ராகு. தன்னை சிறுமையாக்கி கொள்வது அப்படின்றது கேது. ஸோ அதனால கேதுவை கிறிஸ்டியனோட ஒப்பிடுவாங்க. கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, வெள்ளை சேலை உடுத்திப்பாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க, நகைகள் அணிய மாட்டாங்க. ஸோ அதனால அவங்களை கேதுவா நம்ம பாவிக்கிறோம். ராகுன்றது இருப்பதை பெரிதுபடுத்துவது ராகு, கேதுன்றது சிறிதுபடுத்துவது அப்படின்றது கேது. ஸோ அதனாலதான் மாற்று மதங்கள் அப்படின்றது ராகு கேதுன்னு சொல்லும். எனக்கு ஒரு அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு முஸ்லீமோட ஜாதகத்தை பார்த்தேன். அவருடைய ஜாதகத்துல ராகு பலமா இருந்தது. அதனால நான் என்ன சொன்னேன்னா, நீங்களும் முஸ்லீம், ராகு பலமாவும் இருக்கு, நல்லா உங்க மதத்துல நீங்க வணங்குங்க, நல்லா தொழுகை பண்ணுங்க, ஆன்மீகத்துல ஈடுபடுங்கன்னு சொன்னேன். ஆனா அவர் என்ன பண்றாரு, முருக பக்தரா இருக்காரு. முஸ்லீம் எப்படி முருக பக்தரா இருக்காரு அப்படின்றது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா எப்படி இதை எடுத்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு முஸ்லீம், அவருக்கு மாற்று மதம் அப்படின்றது ஹிந்துவும் கிறிஸ்டியனும் எடுத்துக்கலாம். பொதுவா நம்ம ஜோதிடத்தை பயன்படுத்துற ஆட்கள் முக்காவாசி ஜோதிடர்கள் எல்லாமே ஹிந்துவா இருக்கிறதுனால மாற்று மதம் அப்படி ராகு கேது அப்படின்றதுனால முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. பட் ஒரு முஸ்லீமோட ஜாதகத்துல மாற்று மதங்கள் அப்படின்றது ஹிந்துவாவும் கிறிஸ்டியனாவும் எடுத்துக்கலாம் அப்படின்றது நம்ம இங்க தெரிய வருது. ஸோ ஒரு ஜாதகத்துல அவர் ஜாதகம், அவர் ஒரு முஸ்லீமா இருக்கிற பட்சத்துல நம்ம இப்படிதான் இதை எடுக்கணும் அப்படின்றத நான் இந்த ஜாதகத்தின் மூலமா நானே புதுசா என்னுடைய அனுபவத்துல கத்துக்கிட்டேன். ஸோ இது மாதிரி நம்ம புது புது அனுபவங்கள் ஒவ்வொரு ஜாதகம் பார்க்கும்போது வெவ்வேறு விஷயங்களை நம்மளே கத்துக்கிட்டே வரோம். இப்போ ஒரு ஜோதிடர் அப்படின்றவர் புதுசு புதுசா ஜாதகம் பார்க்க பார்க்க ஒவ்வொரு ஜாதகத்திலையும் புது புது விஷயங்களை அவர் அறியாமலே கத்துக்கிட்டே இருக்காரு. அப்படி கத்துக்கிறதுனால அவருக்கு ஜோதிட அனுபவம் அதிகமாகுது. அதனாலதான் மக்கள் பாத்தீங்கன்னா பொதுவா அனுபவம் உள்ள ஜோதிடர்கள்ட்ட போவாங்க. பொதுவாகவே வயசானவங்க தான் நல்லா ஜோதிடம் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க நிறைய ஜாதகம் பார்த்துருப்பாங்க, அதன் ரீதியாக அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். ஸோ அதன் மூலம் அவங்க நல்லா சொல்லுவாங்க.